குலசேகரன்பட்டினம் தசரா விழாவில் விதி மீறலை கண்காணிக்க சிறப்பு குழு அமைக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. குலசை தசரா விழாவில் ஆபாச நடனத்திற்கு தடை கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மாரிச்சாமி. வணக்கம் மாரிச்சாமி, இது தொடர்பான முழு விவரங்கள். குலசேகரப்பட்டினம் தசரா விழாவில் ஆபாசம் மற்றும் இரட்டை அர்த்த பாடல்களுக்கு நடனமாட தடை விதிக்கவும் டிஜிபியின் சுற்றறிக்கையை முறையாக நடைமுறைப்படுத்தவும் கோரி மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு விசாரணையில் சிறப்பு குழுவில் குலசேகரப்பட்டினம் தாசில்தார் மற்றும் காவல் ஆய்வாளர், அப்பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண் மற்றும் இளைஞர், வயதானவர் கொண்ட 5 பேர் கொண்ட குழுவை அமைக்க வேண்டும், அவர்கள் கண்காணிக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. அதுபோக வருவாய்த்துறை மற்றும் காவல் அதிகாரிகளை கொண்ட கண்காணிப்பு குழுவினை அமைத்து குலசை தசரா விழாவில் சினிமா பாடல்கள் மற்றும் இரட்டை அர்த்த பாடல்களுக்கு ஆபாச நடனம் ஆடுவது உள்ளிட்ட விதிமீறல்கள் உள்ளனவா என்பதை ஆய்வு செய்து நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை தொடர்ந்தவர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரை சேர்ந்த ராம்குமார் ஆதித்யன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் இந்த வழக்கை தொடர்ந்திருக்கிறார். அதில் குலசேகரன்பட்டி அருள்மிகு முத்தாரம்மன் திருவிழாவானது மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த தசரா விழாவில் பல்லாயிரக்கணக்கான, பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து இந்த விழாவில் கலந்து கொள்வார்கள். இதில் ஆபாச பாடல்கள் மற்றும் இரட்டை அர்த்த பாடல்களுக்கு நடனமாட அனுமதிக்க தடை விதிப்பதோடு உயர்நீதிமன்ற உத்தரவின்படி கடந்த 2023ஆம் ஆண்டு ஒரு டிஜிபி சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கிறார். இந்த சுற்றறிக்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என இந்த வழக்கை தாக்கல் செய்கிறார். இந்த வழக்கை விசாரித்த மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் அனிதா சுமந்த், குமரப்பன் ஆகியோர் கொண்ட அமர்வுதான் இது போன்ற, அதாவது குலசை தசரா விழாவில் சினிமா பாடல்கள் மற்றும் இரட்டை அர்த்த பாடல்கள், ஆபாச நடனம் ஆடுவது உள்ளிட்ட விதிமீறல்கள் இருக்கின்றனவா என்பதை ஆய்வு செய்து நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும், சிறப்பு குழு இந்த 5 பேர் கொண்ட சிறப்பு குழுவை அமைக்க வேண்டும், அவர்கள் கண்காணிக்க வேண்டும், அதுபோக வருவாய்த்துறை காவல்துறை அதிகாரிகளை கொண்ட கண்காணிப்பு குழுவினையும் அமைத்து இந்த குலசை தசரா விழாவை கண்காணிக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை 9ஆம் தேதிக்கு, அக்டோபர் 9ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார்கள். உங்கள் விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி. முக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதார பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது, சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? ராணுவம் 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக. சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.